தாத்தாக்கு வந்து உடம்பு சரியாதால என்ன பண்ணுறாரு, நம்ம சூர்யா வந்து நம்ம மகா கிட்ட 3 மாதம் டைம் கேட்குறாரு. இந்த 3 மாதத்துல நான் வந்து மனசு மாறுவேன், உன்னை ஏற்றுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்த சூழ்நிலை மகா வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க. அடுத்து வந்து மகாவுக்கு வந்து தேவையானதெல்லாம் பார்த்து சூர்யா செஞ்சிட்ருக்காரு. அவங்களுக்கு ஃபுல்லாக சப்போர்ட்டாக நிற்கிறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது வந்து ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாங்க வந்து ராஜலக்ஷ்மி. ஏதோ விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காங்க. தாத்தாக்கு இந்த மாதிரி வந்து 3 மாதத்தில் அவர் வந்து இறந்து போயிடுவாருக்கு, அவருக்கு கேன்சர் இருக்குன்ற விஷயத்தை வந்து சூர்யா எல்லாருக்கிட்டையுமே வந்து மறைச்சி வச்சுருக்காரு. அவரும் அவங்க அப்பாவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரியும். மகா கூட நம்ம நல்லா வாழ்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா நினைக்கணுன்றதுக்காக என்ன பண்ணுறாரு, சூர்யா வந்து மகாவை ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிறாரு. அவங்களுக்கு வந்து சாப்பாடு கூட அவரே வந்து அவர் கையால் வந்து போடுறாரு. அதே மாதிரி வந்து அவங்கக்கிட்ட வந்து போகும்போது நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறாரு. ஒரு நல்ல புருஷன் நடந்துக்கிறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அவ்வளோ வந்து அழகாக அன்பாக பார்த்துக்கிறாரு நம்ம மகாவை. இந்த சூழ்நிலையில் மகா வந்து கண்ணன் பூஜை பண்ணுறாங்க. அப்போ வந்து வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே வந்து வழிபடுறாங்க. அப்போ வேறும்னே என்ன பண்ணுறாங்க, சித்ரா வந்து இந்த மாதிரி பஜனை பாடிட்டு வீட்டெல்லாம் வந்து தொல்லை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி திட்டுறாங்க. அப்போவும் சூர்யா வந்து மகாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாரு. இந்த மாதிரி வந்து அவள் பண்ணுறதுல என்ன தப்பு இருக்குது, உங்களுக்கு பிடிச்சா இருங்க, பிடிக்கலன்னா போயிட்டு கதவை சாத்திட்டு ரூமில் இருங்க, அதை விட்டுட்டு வந்து வீட்டில் நல்ல காரியம் நடக்கும்போது தேவையில்லாதெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விடுறாரு. இந்த சூழலில் மகாவுக்கு என்ன பண்ணுறாரு, சூர்யா வந்து ஒரு அழகான நெக்லஸ் வந்து பரிசு குளிக்கிறாரு. அதை பார்த்த வந்து ராஜலட்சுமி அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே எல்லாரும் கேட்குறாங்க, என்னப்பா திடீர்னு வந்து மகாவுக்கு வந்து நெக்லஸ் கொடுக்குற அப்படின்னோடனே மகா வந்து ஒரு கான்ட்ராக்ட் வந்து எனக்கு ஓகே பண்ணி கொடுத்தா, என்னென்னா வந்து அது வந்து மிடில் கிளாஸ் வந்து சம்மந்தப்பட்ட கான்ட்ராக்ட்டு, அதில் வந்து எனக்கு நிறைய லாபம் கிடச்சிருக்கு. அந்த கான்ட்ராக்ட் ஓகே ஆனதே காரணமே மகா தான். அதனால் எனக்கு கிஃப்டாக வந்து அந்த நகையை வந்து கொடுத்தாங்க. அது வந்து மகாக்கே கொடுக்கணும், நான் பிரியப்படுறேன். இந்த கான்ட்ராக்ட் வந்து ஓகே பண்ண மகாக்கே இந்த கிஃப்ட்டு கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நெக்லஸ் வந்து மகாக்கு வந்து கொடுக்குறாரு. உடனே கொடுக்காம என்ன பண்ண, ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையாலேயே போட்டு விடுறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது மகாக்கு சந்தோஷம் தாங்க முடியல. உண்மையிலே கண்ணா நீங்கள் வந்து எனக்கு வந்து நல்லது செஞ்சிட்டிங்க, என் வாழ்க்கை வந்து முழுமையை அடைச்சிச்சு, அவர் என்னை ஏற்றுப்பார், எனக்கு நம்பிக்கை வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. இதெல்லாம் பார்க்குற ராஜலட்சுமி செம்மையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. எப்படி வந்து சூர்யா இப்படி மனசு மாறினா, அவன் சுத்தமாக சரியில்லை, எப்போ இந்த மாதிரி பாருனா, எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. உடனே மகா என்ன பண்ணுறாங்க, பாட்டிக்கிட்ட போய் சொல்கிறாங்க, பாட்டி எனக்கு இப்போ எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, இதுக்கப்புறம் வந்து எனக்கு எதுவுமே கிடையாது, அவர் என்னை முழுமையாக ஏற்றுக்கிட்டாரு, அந்த நம்பிக்கை எனக்கு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. உடனே இது எல்லாத்தையுமே ராஜலட்சுமி பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம கோட்டீஸ்வரியும் அவங்க வீட்டில் வந்து கண்ணன் பூஜை பண்ணுறாங்க. அவ்வளோ அழகாக பண்ணிகிட்ருக்காங்க. அதை பார்த்துட்டு வந்து சரி சாப்பிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம வந்து பிரபா வந்து சாப்பிட்டு நேரம் இல்லாமல் ஓடி போகிறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, பிரபா வந்து விரும்ப ஆரம்பிக்கிறாங்க நம்ம விஜயை. ஆனால் விஜய் வந்து அனாமிகாவை வந்து விரும்ப ஆரம்பிக்கிறாரு. அதனால் வந்து பிரபா வந்து டோட்டலாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதனால் பிரபா வந்து மனசு கஷ்டப்படுறாங்க. அப்போ தான் புரியுது பிரபாவுக்கு நம்மளும் வந்து விஜய் விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இது